இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செம்பனை பயிரிடு மற்றும் தரமான விதைகளை பெறுவதற்கான அணுகலை வழங்க மலேசியா தயார். எத்தியோப்பியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக கோழி, உண்ணக்கூடிய பறவை கூடு மற்றும் கால்நடை தீவனம் போன்ற உற்பத்தி பொருட்கள் மட்டுமின்றி நிபுணத்துவம் மிக்க செம்பனை பயிரிடு மற்றும் தரமான விதைகளை பெறுவதற்கான அணுகலையும் வழங்க மலேசியா தயாராக உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். புதன்கிழமை அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியுடன் மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு சந்திப்பிற்கு பின்னர் அந்நாட்டு சந்தையில் அதிகரித்து வரும் தேவையை கருத்தில் கொண்டு மலேசிய செம்பனை உற்பத்தி பொருட்களின் இறக்குமதி வரி விகிதங்களை மறுபரிசீலனை செய்யும்படி பிரதமர் வலியுறுத்தினார். மலேசிய தொழில் வர்த்தகம் ஒத்துழைப்பு திட்டம் மலேசிய தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்டம் MTCP வழியாக எத்தியோப்பியாவின் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கு மலேசியாவின் தொடர்ச்சியான ஆதரவை தவிர்த்து சுற்றுலா, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் தொழில்திறன் பயிற்சி, ட்வெட் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த கூட்டாக இணக்கம் தெரிவித்ததாகவும் பிரதமர் அன்வார் கூறினார். சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கலாம். சுற்றுலாத்துறையில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர் மத்தமேலா சிரில் ரமபோசா இடையிலான சந்திப்பில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவிற்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறை குறிப்பாக 2026 மலேசியாவிற்கு வருகை அளிக்கும் ஆண்டுக்கு முன்னதாக இரு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் இருதரப்பு உறவுகளின் முக்கிய உந்து சக்தியாக கருதப்படும் என்று தென்னாப்பிரிக்காவிற்கான மலேசிய தூதர் டத்தோ யுபஸ்லான் யூசுப் தெரிவித்தார். சுற்றுலாத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். சுற்றுலாத்துறை தான் முதல் பிரச்சனை என்று நான் கூறினால் நான் அவரிடம் பேச வேண்டும். மலேசியாவிற்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையே நேரடி விமான சேவை இல்லை. கடந்த காலத்தில் 2012ஆம் ஆண்டு வரை நேரடி விமான சேவை இல்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் இணைப்பு மீண்டும் தொடங்கினால் அது சுற்றுலாத்துறைக்கு ஓர் உந்துதலாக இருக்கும் என்றார் டத்தோ யுபஸ்லான் யூசுப். நேற்று இயங்கலை வழி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். பலபேஸ் அமீரின் கல்லறையை மீண்டும் தோண்டுவதற்கான விண்ணப்பம் தள்ளுபடி. ஷா அலாம் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பலபேஸ் அதிகாரியான அகமது அமீர் ருசியா டிடி முகமது ஜைடினின் கல்லறையை மீண்டும் தோண்டுவதற்கான விண்ணப்பத்தை ஷா அலாம் உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. இருப்பினும் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தளர்வுகளும் குற்றச்சாட்டுகளும் இருப்பதால் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM விசாரணையை முடிப்பதன் மூலமே அவற்றை தெளிவுபடுத்த முடியும் என்பதால் திறந்த விசாரணையை நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதித்தது. அதன் தொடர்பில் புக்கிட் அமான் PDRM தலைமையகத்திலிருந்து ஒரு புதிய விசாரணை அதிகாரியை நியமித்து மரண விசாரணையை மீண்டும் தொடங்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை இயக்குநருக்கு நீதிபதி ரோசியானா டி அகமது உத்தரவிட்டார். உள்துறை அமைச்சு மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஆகிய தரப்பை பிரதிவாதிகளாக முகமது அமீர் ருஸ்டியின் தந்தை 53 வயதான முகமது ஜைடி அப்துல் ரஹ்மான் செய்த விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னரே இம்முடிவு எடுக்கப்பட்டது. தேசிய போலீஸ் படை தலைவர், தேசிய சட்டத்துறை தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அந்த அதிகாரியின் உடலை தோண்டி எடுக்க உத்தரவிட வேண்டும் என உத்தரவிடும் 3 விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் ரோசியானா டி அவ்வாறு முடிவு செய்தார். சபாவில் ஒற்றுமையாக வாழும் இந்தியர்கள். பல்வேறு சமூகத்தினர் வசிக்கும் சபா மாநிலத்தில் இந்தியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் தவறியதில்லை. ஒற்றுமையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் 30க்கும் மேம்பட்ட இனங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறுபான்மை சமூகத்தையும் உட்படுத்திய மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கும் இந்திய சமூகம் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளது. வளமான வாழ்க்கைக்கு மட்டுமல்லாது குடும்பத்தை வளர்ப்பதற்கும் சபா மாநிலம் தகுந்த இடமாக இருக்கிறது என்று சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு வசித்து வரும் அம்மாநில மலேசிய இந்து சங்க தலைவர் டாக்டர் ஜி மோகன் தெரிவித்தார். ஜொஹூரை பூர்வீகமாக கொண்ட அவர் 1990ஆம் ஆண்டு சபாவிற்கு புலம்பெயர்ந்தார். சண்டகானில் உள்ள டச்சஸ் ஆஃப் கென்ட் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றும் போது தமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இங்குள்ள மக்கள் நட்புறவுடன் பழகக்கூடியவர்கள். இனம், மதம், அரசியல் பின்னணி, கலாச்சாரம் என்ற அனைத்திலும் மிக உயர்ந்த சகிப்புத்தன்மையையும் கொண்டுள்ளனர் என்றார் அவர்.
இதனிடையே கெனிங்காவின் உட்புற பகுதியில் பணிக்கு நியமிக்கப்பட்ட போது சபா மீது ஓர் ஈர்ப்பு வந்ததாக இங்கு 29 ஆண்டுகளாக வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிரே சுப்பிரமணியம் தெரிவித்தார். தனது குடும்பத்தாருடன் இங்கு தொடர்ந்து வசிப்பதற்கு சபா சமூகத்தினரின் அன்பு ஊக்குவிப்பாக இருந்ததாக பவா பாயுவில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் முன்னாள் மூத்த விரிவுரையாளர் சண்முகநாதன் தெரிவித்தார். தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குநர்கள் மூலம் பெறப்படும் எம்சிக்கு தடை, மருத்துவர்களுக்கான நினைவூட்டல். தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குநர்கள் மூலம் எம்சி எனப்படும் மருத்துவ சான்றிதழ் பெறுவதை மலேசிய மருத்துவ மன்றம் MMC அண்மையில் தடை செய்தது. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மருத்துவ பயிற்சியாளரும் தங்கள் தொழில்முறை பொறுப்புகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கான முக்கிய நினைவூட்டல் இதுவென்று மலேசிய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் திருநாவுக்கரசு ராஜு தெரிவித்தார். வர்த்தகம் மற்றும் இலக்கவியல் வணிக தளங்களால் சுகாதார சேவையின் விநியோகம் அதிகரித்து வருவதோடு இச்சேவையில் மருத்துவர் அல்லாதவர்களின் தலையீடு பெரும் கவலையை அளித்து வந்த நிலையில் MMC இத்தடையை விதித்துள்ளதாக டாக்டர் திருநாவுக்கரசு கூறினார். மருத்துவம் அல்லாத நிர்வாகிகள், காப்புறுதி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ செலவை கட்டுப்படுத்தும் 3ஆம் தரப்பினர் போன்ற தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குநர்களால் மருத்துவ முடிவுகளும் மருத்துவ சான்றிதழ்களும் தற்போது அதிக அளவில் நிர்ணயிக்கப்படுவதாக அவர் விவரித்தார். டியூட்டி ஆஃப் கேர் என்பது மருத்துவர் ஒருவர் உங்களை முறையாக பரிசோதிப்பதாகும். ஒவ்வொருவருக்கும் கண்டிருக்கும் நோய்க்கான அறிகுறிகள் குறித்து கேள்விகளை கேட்டு அதற்கேற்ற பரிசோதனை செய்த பின்னர் மருந்துகளை கொடுப்பார். ஆனால் இந்த தொலை மருத்துவ ஆலோசனை வழங்குநர்கள் அந்த அனைத்து செயல்முறைகளையும் தவிர்த்து விடுவர். பின்னர் மருந்துகளையும் மருத்துவ சான்றிதழையும் வழங்குவர். இது முறையற்ற செயல் என்றார் அவர். 1000க்கும் அதிகமான சரிவு அபாயமுடைய கூட்டரசு சாலைகளின் சரிவான நிலப்பரப்புகள். நாடு முழுவதும் உள்ள கூட்டரசு சாலைகளில் உள்ள 34,633 சரிவான நிலப்பரப்புகளில் மொத்தம் 1572 மிக அதிக அளவிலான சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. வடகிழக்கு பருவமழை MTL 2025-2026 முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுப்பணித்துறை சரிவான நிலப்பரப்பு பொறியியல் கிளையின் மூலம் தரவுகளை சேகரித்து மிகவும் பயனுள்ள கண்காணிப்பு மற்றும் தயார் நிலைக்கான அந்நிலப்பரப்பின் ஆபத்து குறித்த வரைபடங்களை உருவாக்கி இருப்பதாக பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். கூட்டரசு சாலைகளை தவிர்த்து தீபகற்ப மலேசியாவில் உள்ள மாநில சாலைகளுக்கான அபாய வரைபடத்திற்கான தரவு சேகரிப்பில் சுமார் 2100 கிலோமீட்டர் நீளமுள்ள சரிவான நிலப்பரப்பு கொண்ட சாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று மக்களவையில் கூட்டரசு சாலைகள் மற்றும் சரிவான நிலப்பரப்புகள் பாதுகாப்பான நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான தயார்நிலை குறித்து குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அவ்வாறு பதிலளித்தார். மலேசியாவும் எத்தியோப்பாவும் தங்களின் பரஸ்பர வலிமைகளில் பயனடைய முயற்சிக்கும் அன்வார். வர்த்தகம், முதலீடு, இருதரப்பு உறவுகள் மற்றும் பன்முக தளங்களில் தங்களின் பரஸ்பர வலிமைகளை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மலேசியாவும் எத்தியோப்பாவும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். முழுமையான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் அரசு தந்திர ஒத்துழைப்புகளின் வழி வர்த்தகம், முதலீடு மற்றும் உறவுகளுக்கு வலுவான பொருளாதார அடித்தளத்தை உருவாக்க முடியும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மேற்கு மற்றும் கிழக்கு அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடன் பெரும் முதலீடு மற்றும் வர்த்தகத்தை கொண்ட ஒரு வர்த்தக நாடாக மலேசியா கற்றுக்கொண்டது. ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் புதிய சந்தைகளை விரிவுபடுத்தி ஊடுருவதை முன்னோக்கி செல்லும் வழி என்பதையும் அது கற்றுக்கொண்டது என ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எத்தியோப்பியா பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியுடன் இணைந்து நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைமையகம் அடிஸ் அபாவில் உள்ளதால் எத்தியோப்பியா வியூகமான ஒரு இடமாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அதோடு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் சீனா போன்ற பாரம்பரிய பங்காளிகளுடன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த G20 போன்ற இயங்கு முறைகளையும் புத்ரஜயா பயன்படுத்தும் என்றும் நிதி அமைச்சருமான அன்வார் இப்ராஹிம் விவரித்தார். பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கான ஆள் சேர்ப்பு, பல நியமன நிபந்தனைகளுக்கு போலீஸ் தளர்வு.
பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையில் உடல் மற்றும் கல்வி தகுதி உட்பட பல நியமன நிபந்தனைகளுக்கு அரசு மலேசிய போலீஸ் படை PDRM தளர்வு வழங்கியுள்ளது. PDRMல் பல்வேறு சமூகத்தினர் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு வாய்ப்பளிப்பது இந்நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வார் நஸ்ரா தெரிவித்தார். உண்மையில் PDRM பூமிபுத்ராக்களுக்கு அல்லது பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு என்று எந்த குறிப்பிட்ட ஒதுக்கீட்டையும் நிர்ணயிக்கவில்லை. மாறாக கல்வி தகுதி, சுகாதார நிலை, உடல் தகுதி மற்றும் பாதுகாப்பு திரையிடல் செயல்முறையில் தேர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது என்று டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நஸ்ரா கூறினார். நேற்று மக்களவையில் PDRMல் பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு விழுக்காடு குறித்து கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிராவ் எழுப்பிய கேள்விக்கு சம்சுல் அன்வார் அவ்வாறு பதிலளித்தார். எத்தோப்பியா பிரதமர் டாக்டர் அபி அகமது அலி உடன் இணைந்து நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் அன்வார் கலந்து கொண்டார்.